ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரம் எப்படி தயாரிக்கிறது. வேஸ்ட்டான கிச்சன் கழிவுலேருந்து கிச்சன் வேஸ்ட்டு, அதாவது கீரை, இது என்னது உருளைக்கிழங்கு தோல், வெங்காயத்தோல், பீன்ஸு அதோட தோல் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தண்ணி விட்டு உரமாக கொடுக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. செடிகளுக்கு உரமாக கொடுத்தா செடிகள் செழித்து நல்லா பசுமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் இருக்கு இல்லையா, அது ரோஸுக்கு விட்டால் ரொம்ப நல்ல ரோஸ் நல்லா செழிப்பாக வளரும், மொட்டுகள் நிறைய வைக்கும். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் காய்கறி கழிவை இப்படி அரைச்சும் கொடுக்கலாம், உரமாக்கியும் நம்ம கொடுக்கலாம். மண்ணில் போட்டு கொஞ்சம் உரத்தை காய்கறி கழிவு போட்டு மூடி திருப்பி மண்ணை போட்டு மூடணும். அப்படி நம்ம உரமாகவும் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. இது நம்ம அரைச்சிட்டு வந்தால் கிச்சன் வேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு தோல், வெங்காயத்தோல், பீன்ஸு, இந்த தோல்லாம், இந்த வேஸ்ட்டை எடுத்து நம்ம தண்ணியோட கலக்கிறோம். தண்ணியோட நல்லா கலக்கி செடிகளுக்கு உரமாக கொடுக்கும். அது ஒவ்வொரு செடிகளுக்காக கொடுக்கும். இது பன்னீர் ரோஸு மொட்டு இருக்குது பாருங்க. கம்பிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. ப்ளஸ் இது மல்லி, ரோஜா மல்லி வெட்டி விட்டது எவ்வளோ துளிர் வந்துருக்கு பாருங்க. 2 3 இங்கெல்லாம் வரல. இது காந்தாரி மிளகாய், தக்காளியில் பூ பிடிச்சிருக்கு. இது இருவாச்சி மல்லிலையும் நிறைய தொட்டி மாற்றினோன்னா புது துளிர்கள் நிறைய வந்திருக்கு. தெரியுதா? இந்த கீழே இருந்து ஒரு கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உரத்தை ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம கொடுப்போம். இது ஒரு பன்னீர் ரோஸ், லைட் ரோஸ். 3 மொட்டு இருப்பாங்க. 1 5 3 4 4 1 5. இது அவரை செடியில் பூ பூத்துருக்கு. இது வெள்ளை செம்பருத்தி, மாதுளம்பழம் ஒரு காய் பிடிச்சிருக்கு. பார்ப்போம். கொய்யா வெட்டி விட்ட இடத்துலலாம் நிறைய துளிர் வந்திருக்கு, ஆனால் காய் வைக்கல இன்னும். மல்பெரி, பேய் மிரட்டி,